வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் பொன்னி. இன்றைக்கி என்ன பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் வேணால் பண்ணலான்னு தோணித்து. ஆனால் ரொம்ப இலாபரேட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஸ்வீட்லாம் பண்ண வேண்டாம். ஈஸியாக இருக்கிற ஸ்வீட்டாக இருக்கணும். அதாவது அது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கணும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே தான் இருக்கணும். அப்புறம் கெட்டு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் சாதாரணமாக எல்லாருமே பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு நான் சூஸ் பண்ணினது இன்றைக்கி இந்த ரவா கோவா லட்டு தான். அது ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்க, 1 கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பை விட கொஞ்சமாகவே எடுத்துட்டுருக்கேன். எவ்வளோ ரவை எடுத்துட்டீங்களோ அதில் 3/4 கப்புக்கு நம்ம சுகர் எடுத்துட்டா போகிறோம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு இந்த கொக்கோ பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இந்த கொஞ்சம் பெரிய மீடியமாக இருக்க ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். இது 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போகிறோம். முதல்ல அந்த நெய்யை விட்டுட்டு இந்த ரவையை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நான் ஒரே 1 ஸ்பூன் தான் நெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த ரவை ஓரளவு தனித்தனியாக எடுத்து நல்லா வறுந்து போயிடுத்து. இனிமேல் இது செவக்க வறுக்க வேண்டாம். இது போகிறோம். கேஸை நான் நல்லா சின்னதாக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த தேங்காய் பாலை விட்டு கொடுத்துடலாம். இந்த தேங்காய் பால் இந்த தடவை நான் ஆற்றுல பண்ணலை, ஷாப்பு பாட்டு தான். இதை பாருங்கள், இந்த பால் தான் நான் வாங்கினேன். இதை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு அது எவ்வளோ தூரம் பிடிக்கிறதோ அவ்வளோ தூரம் நம்ம பார்த்துட்டு நான் ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது எவ்வளோ ஆறுது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காயை இங்கே எடுத்து வச்சுட்டுருக்கேன். நான் பண்ணுறதுக்கு 1 ஏலக்காய் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை முதல்ல இந்த கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் நம்ம ஈரம் ஆக்கிட்டு அதை ஒரு இலக்கின்றப்புறம் இந்த தேங்காய் பாலை நான் விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான் நான் தண்ணி விட்டுட்டேன். அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஈரன் வந்துடுது. ஒரு 1/4 டம்ளர்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக விட்டுண்டா போகிறோம். கொஞ்சம் கூட குறைவானா ஒன்றும் அதனால் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பாலையும் இதில் விட்டு கொடுத்துடலாம். இப்போ இந்த தேங்காய் பாலில் அது நல்லா அப்சார்ப் பண்ணிட்டு இதுக்கப்புறமா நம்ம இந்த சீனி இருக்கு இல்லையா, அதாவது சுகர், இதில் போட்டு கொடுத்துட்டு இந்த ஏலக்காயும் போட்டுட்டு இலக்கலாம். உங்களுக்கு தெரியும், சுகரை விட்டால் கொஞ்சம் தண்ணி வரும்னு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா அது எடுத்துன்றதுக்கப்புறமா அது நம்மளோட வானிலையை விட்டு வரும். அந்த சமயத்தில் நம்ம அதை இறக்கிடலாம். இப்போ சர்க்கரையை போட்டு நான் இறக்கிட்டேன். எல்லாமே எல்லாம் சேர்ந்து வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொக்கோ பவுடரை நான் இந்த இதை போட்டுட்டேன். கொஞ்சம் போட்டேன், இன்னும் கொஞ்சம் கூட பாக்கி இருக்குது. இது கூட போட்டு கொடுத்துட்றேன். இப்போது இந்த கொக்கோ பவுடரில் கொஞ்சம் பாலோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ எதுவோ அதை கொஞ்சம் விட்டு கரைச்சின்ட்டு அதுக்கப்புறம் இது கூட அந்த கலருக்காக நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் தண்ணி தான் விட்டுட்டேன். தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவா ஸ்வீட்டோடு நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். நான் கொஞ்சம் மைல்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப டார்க்காக போடலை. அதை போட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டேன். உங்களுக்கு கட்டி கரைசல் ஏதாவது இருந்தால் இந்த சட்டுவத்தாலேயே நீங்கள் அதை உடைச்சி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணின அந்த ஸ்வீட்டோட மிக்சர் ரெடி ஆகிடுது. இதை கொஞ்சம் கூட நல்லா பேசிட்டு 2 கையிலையும் 2 பாம்ஸ்லேயும் கொஞ்சம் நெய்யை தடவிண்டுட்டு அதுக்கப்புறம் இதை ரவுண்டாக பண்ணிவிட்டு ஒரு பேடா மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாகவே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு முந்திரி பருப்பை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. வெரி சிம்பிள். இட் இஸ் நத்திங் பட் ரவா கேசரி. பட் கொஞ்சம் கூட அது டெக்கரேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேக்கப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஜாஸ்தி டைமும் ஆகாது. நான் டைம் செட் பண்ணியிருக்கேன், பார்த்து சொல்கிறேன் எவ்வளோ நாழியாச்சுன்னு. இப்போ நான் அதெல்லாம் உருட்டி வச்சுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேடா மாதிரி இருக்கிறது ரெடி ஆகிடுது. கொஞ்சம் இந்த லாங்காக இந்த ஷேப்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வேணால் நீங்கள் அந்த டியூட்டி ஃப்ரூட்டியை அதுக்கு மேலே டெக்கரேஷனாக வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான். பட் ஆனால் குழந்தைகளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது 2 தான் நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கலாம்னு சொல்லி பண்ணி காமிச்சேன். இதை எடுத்துக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு
52 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் நான் வந்து சாமான்கள்லாம் எடுத்துன்னு வந்து இதை ஒட்ட வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ நிறைய. ஆனால் இந்த ஸ்வீட் வந்து வெறுமனே நம்ம அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னா இட் வில் டேக் ஒன்லி ½ அன் ஹவர், 30 மினிட்ஸில் இதை பண்ணி முடிச்சிடலாம். இருந்தாலும் நான் கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருக்கணும்னு பண்ணினேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். If you like my video, please support me and subscribe to my channel. Thanks a lot for watching. Thank you. நம்ம அடுத்ததாக செய்ய போகிறது அந்த ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை எள்ளு இதை வந்து லேசாக நம்ம வறுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பொடி டப் டப்புன்னு இது வந்து வெடிக்கிறது. இப்போ கேஸை நிறுத்திட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த அத்திப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எங்கிட்ட வந்து பதாமும் கேஷ்யூ நட்டும் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த வால்நட்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்கும், எங்கள் அத்தை சில பேருக்கு பிடிக்காது. அதனால சேஃபாக இது 2 மாத்திரம் போட்டுட்டேன். இங்கே வந்து கருப்பட்டி வெல்லம் இருக்குல்ல, அது நல்லா காய்ச்சி நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த அத்திப்பழம் இதெல்லாம் இந்த சின்ன மிக்சியில் போட்டு 2 ஸ்பூன் இந்த கருப்பட்டி வெல்லத்தையும் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு ஓட்டின்னு வந்துடலாம். இதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு பட்டையோட பொடியும் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம திரிச்சுன்னு வந்துடலாம். இதை இங்கே வந்து அந்த வறுத்த எள்ளையும் நான் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தையே ஆக்கின்றிருக்கேன், கப்புலையா. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு போயிடலாம். இப்போ நம்ம மிக்சியில் ஓட்டின்னு வந்தது இது மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை வந்து இது சரியாக அரைக்க முடியலைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வெல்லத்தை போட்டுக்கலாம். அந்த வெல்ல தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து கொஞ்சம் என்னால் அது வந்து பிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் வறுத்த அரிசி மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வறுத்துருக்கணும் நல்லா சிவப்பா, அப்போ தான் இந்த பச்சை வாசனை அதில் வராது. இதையும் சேர்த்து நீங்கள் அதை கட்டியாக்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யை பிரட்டிட்டு இதை நல்லா உருட்டிட்டு இந்த எள்ளில் வந்து நம்ம மேலேடு அதை பிரட்டி எடுத்து வைக்கலாம். இந்த எள்ளு கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு உருண்டை தான். நான் வந்து ஒன்று பண்ணிட்டேன், மற்றதெல்லாம் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஹெல்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் மற்றதையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது 3 தான் நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து இந்த ரவையால் நம்ம பண்ணினது கொஞ்சம் சுகர் இருக்குது, கொஞ்சம் நெய் இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம உருட்டுறதுக்காக நெய் பெரட்டினோமே தவிர வேறு நெய்யே கிடையாது. அப்புறம் இதுக்கு சுகரும் கிடையாது. வெரி வெரி ஹெல்தி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.